الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم أن الله يبسط الرزق لمن يشاء ويقدر. فقد قال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ورزقه من حيث لا يحتسب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வைய புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 24 ஜுஸுவை முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் அல்லாஹு தஆலா சில கூட்டத்தார்களை காற்றை கொண்டு மட்டுமே அழித்திருக்கிறான். அவர்கள் பட்ட அதனால் பட்ட வேதனைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சில வசனங்கள் இன்று நாம் ஓத கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம், அன்னல்லாஹ யபசுத்துர் ரிஸ்க லிமன் யஷா வ யக்திர். அல்லாஹு தஆலா தன் நாடுபவர்களுக்கு பொருளாதாரத்தை விசாலமாக தருகிறான், தன் நாடுபவர்களுக்கு பொருளாதாரத்தை அளவோடு தருகிறான் என்று அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை தருவது உங்கள் திறமையில் அல்ல, அல்லாஹ்வாகிய என் திறமையில் இருக்கிறது, நான் கொடுக்கக்கூடியது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவாக சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எல்லா மனுஷனுக்கும் உள்ள ஆசை பொருளாதாரம் நமக்கு தாராளமாக அல்லாஹ் தரணும் உண்டு. அதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இஸ்திக்ஃபார் செய்கிறத வளமையாக வச்சிருக்கிறாங்களோ எல்லா நேரமும் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்னா பாவம் செஞ்சாதான் அப்படிங்கிறதல்ல, நாம் வாழ்க்கையில் தெரிஞ்சு செய்கிற பாவத்தை தெரியாமலும் பாவம் செய்யணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்யணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மல் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் வாழ்க்கையில் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்து கொண்டு இருப்பார்களோ, பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருப்பார்களோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி லீக்கின் மஹ்ரஜா, அந்த இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவருக்கு அப்போது எழக்கூடிய கவலைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா துடைத்தெறிந்து விடுகிறான். வர்ஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு, அந்த மனிதன் அறியாத விதத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பொருளாதாரத்தை வழங்குகிறான். அல்லாஹ் நினைச்சே பார்க்க முடியாத வகையிலெல்லாம் பொருளாதாரத்தை தருவான். நாம் இந்த வழியில தான் வரும், இவ்வளவு தான் வரும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ் நாடினான்னா அந்த சின்ன வழி இல்லை, அதை விட பெண்ணம் பெரிய வழியெல்லாம் திறந்து விடுவான். நமக்கு ரிஸ்க் வர்றதுக்காக, நமக்கு பொருளாதாரம் வர்றதுக்காக. அல்லாஹ் நாடுனா நடக்கிற ஒன்று. அதனால தான் காசு பணம் இருக்கிறவங்க மமதை கொள்ளக்கூடாது. ஏன்ட்ட இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, வீடு வாசல் இருக்குது அப்படின்ட்டு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை நினச்சி பிறர்களை பார்த்து மமதை கொள்ளக்கூடாது. என் பிச்சைக்கார பையன், உனக்கும் உதவாத பையன், நான் பெரிய அந்தஸ்து உள்ளவன், அல்லாட்ட நான் நிறைய நன்மை செஞ்சுருக்கேன் அதனால தர்றான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு நன்மைக்கு அல்லது தீமைக்கு எதையாவது தர்றான் அல்லது எதையாவது எடுக்கிறான். இந்த வசனத்துக்கு மேலே உள்ள ஒரு வசனம் சொல்லுச்சு. என்ன செய்தியை சொல்லுதுன்னு கேட்டால், ரிஸ்க்கு நிறைய தந்தாலே சோதனைன்னு இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் சொல்லுது. ரிஸ்க்கு நாம் நினைக்கிறோம் ரொம்ப நல்லது, நிம்மதியாக வாழலாம், ரொம்ப ஹாப்பியாக இந்த உலகத்தில் அனுபவிச்சிடலாம். இல்லை, ரிஸ்க்கு ஒரு அளவு இருக்கிற வரைக்கும் தான். அதிகப்படியான ரிஸ்க்கு சோதனை, முசீபத்து, ஃபித்னா அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் இதுக்கு முன்னால் உள்ள வசனத்தில் சொல்கிறாங்கிற பொழுது ரிஸ்க்கு இருக்கவும் வேண்டியது இருக்குது. அதே நேரங்களில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் அளவை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டியதும் இருக்குது. அல்லாஹ் தஆலா சிலர் ஏழையாக படைச்சிருப்பான், அதை பொருந்திக்கணும். சில பணக்காரராகவே படைச்சிருப்பான், அதை பொருந்திக்கணும். சஹாபாக்கள் நம்மளை விட பன்மடங்கு ஈமான்ல உசந்தவங்க.
அமலிலும் உயர்ந்தவர்கள், எல்லா வகையான ஒழுக்கத்திலும் உயர்ந்தவர்கள். கொஞ்சம் யோசிங்க, சஹாபாக்கள் ஏழைகளும் இருந்தாங்க, அன்றாட காட்சிகள் இருந்தாங்க, பெரிய கோடீஸ்வரரும் இருந்தாங்க இல்லையா? அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனா வரும்பொழுது தனி ஆளாக தான் வந்தார். ₹1 கொண்டுகிட்டு வரல, சும்மா தான் ஹிஜ்ரத் பண்ணி வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தவங்களெல்லாம் மதீனாவாசிகளோடு சகோதரர் மாதிரி இணைச்சி விட்டாங்க. ஏப்பா நீ இவரை சகோதரராக ஏற்றுக்க, நீ இவரை சகோதரராக ஏற்றுக்க, இவருக்கு நீ ஏதாவது உதவி பண்ணு, நீ இவருக்கு உதவி பண்ணு அப்படின்னு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை சேர்த்து விட்டாங்க. மக்காவாசி ஒரு ஆள், மதீனா ஒரு ஆள் சேர்த்து விட்டாங்க. அப்படி மக்காவாசியான அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு சஅத் ரலியல்லாஹு ஒருத்தர் அன்சாரி தோழரை சேர்த்து விட்டாங்களே. அப்போது சேர்த்து விட்டவுடனே சஅத் ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான் என்கிட்ட உங்கள்கிட்ட மனைவி இல்லை, காசு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, நிறைய காசு பணம் சம்பாரித்து மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும், நீங்கள் அந்த வயசில் இருக்கிறீங்க, என்ன பண்ணுறது? பரவாயில்ல, என்னிடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிமார்கள் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட பேசி அவங்கள தலாக்கு கொடுக்க வச்சு அவங்க இதா இருந்து அதன் பிறகு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன், பரவாயில்லையான்னு கேட்ட பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம், கடைவீதி எங்கே இருக்குது அதை சொல்லுங்க போதும். கடைவீதி எங்கே இருக்குது? நான் தொழில் பண்ண தெரிஞ்ச ஆள், நான் தொழில் பண்ணி பொழைச்சிக்குவேன், சம்பாரித்து நான் அழகான மனைவிமார்களை ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களை நான் என்னால் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையில் செஞ்சும் காட்டினாங்க. கடைவீதி இதுதான் காட்டினாங்க. நேராக கடைவீதிக்கு போனாங்க, சின்ன பொருளை கடனாக வாங்கினாங்க, அதை விற்றாங்க, அந்த லாபத்தை எடுத்தாங்க, அடுத்து போட்டாங்க, பெரிய பணக்காரர் ஆகிட்டார. மதீனாவிலே டாப் பணக்கார் அவர் தான். யார்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு டாப்பில் இருந்தார். பணக்காரத்தில், பொருளாதார தன்மையில் பெரிய லெவலில் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பொது நிதின்னு கேட்டாலும் பெரும் திரண்ட சொத்தை, திரண்ட பொருளாதாரத்தை நிதியாக கொடுப்பார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. அதே மாதிரி மதீனாவில் இன்னொரு பணக்காரர் இருந்தார், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்த காசு பணத்தில் ஒரு பகுதியை பள்ளியின் விரிவாக்கத்திற்காக, நிறைய போர்களுடைய தளவாட பொருள்களாக, பல ஏழைகளுக்கு உதவிகளாக எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்களே. உஸ்மான் ரலியல்லாஹு பெரிய கோடீஸ்வரர். அதற்கு பட்ட பேர் என்ன தெரியுங்களா? கனி அப்படின்னே பேர். பணக்கார உஸ்மானே அவருக்கு பேருங்க. பெரிய பணக்காரா இருந்தார். அவங்க இந்த 2 பேரும் ஏழையான சஹாபாக்களை யாரையும் எள்ளி நகையாடலை, கேலி கிண்டல் பண்ணலை. நான் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஆளு, எனக்கு புத்தி இருக்கு, நான் பொழைச்சிக்கிட்டேன். ஏங்க சஅத் ரலியல்லாஹு சொன்னார்ல என் மனைவியை தர்றேன்ட்டு, அவரே அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு செல்வத்தை ஒப்பிடும்போது குறைவாக தான் இருந்தார். இவர் சம்பாரித்து மேலே வந்துட்டார். இவருடைய தோழர் சஅத் ரலியல்லாஹு இவரோட குறைவாக தான் பொருளாதாரத்தில் இருந்தார். அதனால் யாரைக்கும் பொருளாதாரத்தில் டாப்பில் போனால் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணுறது பொருத்தமும் இல்லை. ஏன்னா ரிசுக்கு யாருங்க தர்றது? அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நான் தான் கொடுக்குறேங்கிறான் ரிசுக்கு. அல்லாஹ் கொடுக்குற ஒன்றுக்கு நமக்கு எதுக்கு பெருமைங்கிறேன், நமக்கு எதுக்கு அகம்பாவம் ஆணவம்ங்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு உற்ற தோழர் தானே அலி ரலியல்லாஹு தஆலா. அவர் என்ன பணக்காரா? அவர் பரம ஏழைங்க. இன்னைக்கு போய் வேலை பார்த்துட்டு வந்தால் அந்த வேலை பார்க்க காசை வச்சு தான் குடும்பமே நடத்த முடியும். அவ்வளவு பெரிய ஒரு ஏழையாக இருந்தார் அலி ரலியல்லாஹு. பார்க்குறோமே, வீட்டில் வேலைக்கு ஆள் இல்லாமல் மனைவி படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, ஏமா என்னாலெல்லாம் உனக்கு உதவிக்கு ஆளெல்லாம் சேர்க்க முடியாது, உங்கள் அத்தாட்ட இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விட்டாங்களே. அப்போ எவ்வளோ ஏழையாக இருந்தார். யார்? ரசூலுல்லாவுடைய 6 உயிர் மகன் ஃபாத்திமா அம்மாவை கல்யாணம் முடித்த அலி ரலியல்லாஹு. அவர் ஏழையாக தான் இருந்தார். தினந்தோறும் வேலைக்கு போவார், சம்பாரிச்சுட்டு வரும், கொண்டாட்டு பிள்ளையை குடும்பம் எடுத்தாங்க, அவ்வளோதான். ஆனால் இதில் இன்னொரு அதிசயம் என்ன தெரியுங்களா? அவர் ஏழைங்க, அவருடைய தலைமையன் ஹசன் ரலியல்லாஹு பெரிய பணக்காரா இருந்தாரா? பெரிய பணக்காரா இருந்தார். ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தார், ஹசன் ரலியல்லாஹு முடித்தாங்க. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை தலாக் ஆகிடுச்சின்னு வைங்களேன். தலாக் ஆனதுக்காண்டி அந்த அம்மாவை சும்மா விட்டுறல, திரண்ட சொத்தை கொண்டு போய் அந்த அம்மாவுக்கு கொடுத்தார். இந்த சொத்தையும் வச்சுக்க, ஒரு தலாக் ஆயாச்சு, நீ போயிட்டு வா, இந்த சொத்தை நிறையா வச்சுக்கேன்ட்டார்.
திரண்ட சொத்தை வாரி வாரி கொடுத்தாரு மனைவிமார்களுக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டோன்னு வைங்களேன். அதில் ஹசன் ரலியல்லாஹு வந்து நிற்பாங்க. எங்க அத்தா ஏழைங்க, மயம் பணக்காரு இல்லையா? அப்போ ஹசன் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அவர்களே அந்தஸ்தில் உயர்ந்தவரான்னு கேட்டால் கிடையாது. அத்தா தான் அந்தஸ்தில் உயர்ந்தவரே. அல்லாஹ் ரிஸ்க் தர்றான், அவ்வளவுதான் நம்ம சொல்ல வர்றது. அல்லாஹ் ரிஸ்க் தர்றான். சிலர் அல்லாஹ் ஏழையா வச்சிருக்கான், சிலர் அல்லாஹ் பணக்கார வச்சிருக்கான். நீ ஏழையா இருக்கிறனால நீ வந்து துரதிருஷ்டசாலி, நீ ஒன்றுக்கும் உதவாதவன், அல்லாஹ்வுக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் இல்லை. காசு பணம் கொடுத்தா அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், காசு பணம் இல்லாட்டி அல்லாஹ்வுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மனநிலை கிடையாது. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களை ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கும். எந்த அளவுன்னு கேட்டார் ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் சொன்னாங்களே, அலி நீ என்ன உனக்கு சாதாரணமாக நினச்சிக்கிட்டியா? மூசா நபிக்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்ததை போல எனக்கு நீ தான்ப்பா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருக்கிறேன்டாங்களாம். அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்து சொல்லல அந்த வார்த்தையை, உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்லல அந்த வார்த்தையை, உஸ்மான் ரலியல்லாஹு பார்த்து சொல்லல ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை. தன்னுடைய மருமகனார், தன்னால் வளர்க்கப்பட்டவர் ஏழையாக இருக்கிறார், ஆனால் அவரை பார்த்து சொல்லுகிறார்களா இல்லையா? அப்போ ஏழை பணக்காரங்கிறது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் இல்லை. அல்லாஹ் நாடுனா கொஞ்சம் கூட கொடுப்பான், சில பேர்த்த கொஞ்சம் குறைச்சி கொடுப்பான், அவ்வளவுதான் விஷயம். அது அல்லாஹ்வுடைய புறத்தில் என்பதும் விளங்கிக்கணும். நாம் ஏழையாக இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா அப்படின்னு அல்லாஹ்வை திட்டிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளை ஏழையாக வச்சிருக்கானா அதுவும் ஒரு நன்மைக்கு தான். அல்லாஹ் அவரை பணக்கார வச்சிருக்கானா அதுவும் ஒரு நன்மைக்கு தான். அல்லாஹ் எதை செஞ்சாலும் இந்த மனித சமூகத்திற்கு நன்மையைத்தான் செய்வான், தீமையை செய்யவே மாட்டான், தீமையை செய்யவே மாட்டான். அதை நாம் உள்வாங்கிட்டாலே காசு பணம் இருக்கிறத வச்சு மமதை கொள்ளவும் வேண்டாம், காசு பணம் இல்லாததை வச்சு நம்ம விதியை நொந்து கொள்ளவும் வேண்டாம். ஏன் தலையில் போட்ட விதியா அப்படின்னு சொல்லக்கூடாது. விதியை பொருந்திக்கிட்டாதான் நம்மகிட்ட ஈமான் இருக்குன்னே அர்த்தம். நம்மகிட்ட இருக்க குறைகளை அல்லாஹ் தந்ததுன்னு பொருந்திக்கணும். ஏங்க பெரிய கல்வி கடலுங்க. இந்த சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 5000 சொச்சம் நபிமொழிகளை ரசூலுல்லாஹ்ட்டிருந்து கேட்டு சொன்னவர் யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா இல்லையா? அவ்வளவு பெரிய தோழர். ஆனால் அவர் பரம ஏழையாக இருந்தார், கல்யாணத்துக்கு கூட வழி இல்லாமல் இருந்தாருங்க. ரசூலுல்லாவுடைய காலங்களில் அவரே சொல்கிறாரு, கடுமையாக எனக்கு பசிக்கும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, தெருவில் போய் படுத்து கிடப்பேன், பசி வயிற்ற குப்புரை கடிச்சு வச்சு படுத்து கிடப்பேன். யாராவது என்ன இப்படி அபூ ஹுரைரா படுத்து கிடக்கிற, வயிறு பசியான்னு கேட்டு கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா சோறு சாப்பிடுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர் எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவர் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ளவர். இந்த சமூகத்தில் பல நபித்தோழர்கள் செய்யாத ஒரு சாதனை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். 5000க்கும் அதிகமான நபிமொழிகளை நமக்கு தந்துவிட்டு போனவர்கள் நபி அவர்களுக்கு இருந்து. அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கேட்ட ஒரே ஒரு கேள்விக்காக, யா ரசூலுல்லாஹ் எங்கள் அம்மாவுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், நீங்கள் துஆ செய்யணும் ஒரு முறை தான் கேட்டார். ரசூலுல்லாஹ் கையை தூக்குனாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அம்மா காஃபிரா இருந்தவங்க முஸ்லீமாக மாறிட்டாங்களே. பெத்த தாயை ஈமானுக்குள் கொண்டு வந்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர் எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எவ்வளவு நெருக்கமாக இருந்தார்னு பார்த்துருக்கமா இல்லையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஏழை தான், அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏழை தான், அந்த மாதிரி பிலால் ரலியல்லாஹு ஏழை தான். இப்படி எண்ணிலடங்கா தோழர்கள் ஏழைகளாகவும் இருந்திருக்கிறார்கள். ஏழை என்பது அவமான சின்னம் அல்ல, பணக்காரன் என்பது பெருமைக்குரிய சின்னமும் அல்ல. அது அல்லாஹ் தந்தது. ஏற்றத்தாழ்வு என்பது ரப்பு கொடுத்தாதான் உலக இயங்குன்னு முடிவு பண்ணுறான். இவன்கிட்ட காசு பணம் இருக்கு, இந்த ஏழை இவன்கிட்ட அணுகணும், இவன்கிட்ட சில வேலைகளை செஞ்சு கொடுக்கணும், அதன் மூலமாக தான் உலகம் இயங்கும். இந்த எல்லாமே பணக்காரனாக இருந்துட்டா யார் விவசாயம் பண்ணுறது, யார் சட்டை தைக்கிறது, யார் வீடு வாசல் கட்டுறது, யார் பிற பொருள்கள் எல்லாம் தயாரிக்கிறது? வேணுமா இல்லையா? காசு பணம் எல்லாத்துக்கும் இருந்துச்சுன்னா எவனும் இந்த வேலைக்கும் போக மாட்டான் இல்லையா? கியாமத்தினால் அழியறதுக்கு கூட ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. காசு பணம் பெருத்து போனால் உலகம் அழிந்து போகும். காரணம் என்ன? எல்லார் கையிலையும் காசு இருக்குன்னா எவனும் வேலைக்கு போக மாட்டான். எவனும் வேலைக்கு போகாட்டி எப்படி வேலை நடக்கும்? சும்மா கிடந்த இடத்துல பலர்கள் உழைத்ததால் இந்த பள்ளிவாசல் உருவானது இல்லையா? சும்மா இருக்கிற இரும்பை உருக்கி ஃபேன்களாக லைட்டுகளாக மாத்திர உழைப்பு, சாதாரணமான மரம், இந்த ஸ்டேஜ் உழைப்புக்கு பிறகு தானே வந்தது. உழைப்பு இல்லாமல் உலகம் இயங்காது. அப்போ உழைக்கும் வர்க்கம் கொஞ்சம் வரட்டும், இருக்கட்டும். உழைப்புக்கு ஊதியம்
கொஞ்சம் வர்க்கம் இருக்கட்டும் என்ற அடிப்படையில் தான் நீ பணக்காரனாயிரு, நீ ஏழையாயிருன்னு அல்லாஹ் படைச்சானே தவிர ஏற்றத்தாழ்வை கொண்டு அல்ல. அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் ஒன்னொரு இடத்தில் சொல்லுவான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுபவர்கள் மட்டும்தான். காசு பணம் இருந்தால் உயர்ந்தவன், காசு பணம் இல்லாவிட்டால் தாழ்ந்தவன், அந்த நிலைப்பாடு அல்லாஹ்விடத்திலே கிடையாது. தக்குவா இறையச்சம் இருந்தால் நீ உயர்ந்தவன், இறையச்சம் இல்லாவிட்டால் நீ தாழ்ந்தவன். அல்லாஹ் தக்குவாவை வைத்து உயர்வு தாழ்வு பாகுபாடு காட்டுகிறானே தவிர காசு பணங்களை வைத்து அல்ல. அதனால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது, காசு பணம் இருந்தால் முடிந்தவரை ஏழைகளுக்கு அள்ளி உதவ வேண்டும். அல்லாஹ் கொடுத்ததை அவனுக்காக கொடுப்பது, அல்லாஹ் கொடுத்ததை அவனுக்காக கொடுப்பதை. அப்போது அந்த காசு பணம் நமக்கு மண்ணறையில் மஹ்ஷரில் சொர்க்கம் எல்லாவற்றிலும் பயன்படும். அதே போல ஏழையாக இருந்தால் அல்லாஹ் தந்ததை வைத்து திருப்தி கொள்வது. அல்லாஹு தஆலா எனக்கு இதையாவது தந்தானே, இதையாவது அல்லாஹ் எனக்கு தந்தானே என்று சந்தோஷப்படுவது. தமிழில் சொல்லுவாங்கல்ல, அதாவது செருப்பு இல்லையேன்னு கவலைப்படாத, காலே இல்லாமல் சில பேர் இருக்கும், அவனை பார்த்து சந்தோஷப்படும் இல்லையா? செருப்பு இல்லையேன்னு கவலைப்படாத, காலே இல்லாதவன் இருக்கான், அவனை பார்த்து நீ சந்தோஷப்படு. அந்த மாதிரி ஏழையா இருக்கேன்னு கவலைப்படாத, உன்னை விட பூமியில் கோடி பேர் கீழே உண்டு, அவனை விட கோடி பேர் மேலே உண்டு. இந்த கருத்தை உள்வாங்கி ஏழை பணக்காரன் என்பது பாகுபாடு அல்ல, அது அல்லாஹ் விதித்த விதி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா நமக்கு அவனை பொருந்திக் கொள்கின்ற அளவுக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்து செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.